அகம் அறிவோமா யூடியூப் சேனலில் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. 2025 குரு பெயர்ச்சி பலன்களுக்கான தொடர்ச்சி. முந்தைய பதிவில் மேசராசி முதல் கன்னிராசி வரை பொதுவான பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் துளாராசி முதல் மீன ராசி வரை உள்ள 6 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். துலா ராசிக்கு 3-6க்கு அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கௌரவமும் மதிப்பும் அலைந்து போராடி பெற வேண்டியிருக்கும். தேவைக்கு தகுந்த பொருளாதார வரவு இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பதால் குரு பகவான் மிருகசீட நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரிக்கும் காலகட்டங்களில் வீடு, வாகனங்கள், மனைவி சார்ந்த வகையில், சகோதரம் வகையில் சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இடமாற்றங்களும் நடைபெறும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் போராடி வெற்றி பெற வேண்டி வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதில் கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும். அதில் எதிர்பார்த்த தனவரவு இருக்காது. தங்களுடைய குழந்தைகளின் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் நியாயமான தேவைகளும் நியாயமான விருப்பங்களும் கட்டாயம் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருந்தால் உடல் உபாதைகள் சீக்கிரம் நீங்கும். துலா ராசிக்காரர்கள் எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் ஏற்படும் என்றால் துலா லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம். இந்த லக்னங்களில் பிறந்த துலா ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கூடுதலாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் நற்பலன்கள் அதிகம் ஏற்படும். குரு பகவான் பாதக ஸ்தானங்களில் இருந்தால் நற்பலன்கள் குறையும். அதுபோல கெடுபலன்களும் குறைவாக இருக்கும். சமாளித்து கொள்ளலாம். துலா ராசிக்காரர்கள் கவனத்துடன் இருந்தால் முயற்சிக்கு தகுந்தபடியும் செயலுக்கு தகுந்தபடியும் ஆதாயமும் மரியாதையும் நிச்சயம் உண்டு. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி யோகாதிபதியாக இருக்கும் குரு 8ஆம் இடத்தில் மறைகிறார். மிருகசீரிட நட்சத்திர சாரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் காலங்களில் உடல் ஆரோக்கியத்திலும் செய்யக்கூடிய தொழிலிலும் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. தங்களுடைய குழந்தைகளின் படிப்பிற்காகவும் அவருடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காகவும் சுக சௌகரியங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பொருளாதார விரயம் ஏற்படும். கவனத்துடன் இருந்தால் அதிகப்படியான திடீர் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். குடும்பத்தினரால் திடீர் ஆதாயமும் ஏற்படும். அதேபோல திடீர் விரயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சுப விசேஷங்களிலும் ஆலய வழிபாடுகளிலும் பிள்ளைகள் வகையிலும் ஆகக்கூடிய செலவுகளை கவனமுடன் செய்தால் பெரும்பாலான பொருளாதார இழப்பு குறையும். இல்லையென்றால் வீண் கௌரவத்திற்காக நிறைய விரயம் செய்ய வேண்டி வரும். இவர்களுக்கு 8ஆம் இடத்திலேயே குரு இருப்பதால் சந்திராஷ்டம காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளை தினமும் சரிவர திட்டமிட்டு செய்தார்களானால் எல்லா நாட்களும் சிரமமில்லாத நாட்களாகவே நகரும். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த லக்னங்களில் பிறந்திருந்தால் நற்பலன்கள் கூடும் என்பதை பார்ப்போம். சிம்ம லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம், துலா லக்னம் இவற்றில் பிறந்தவர்களுக்கு
பெரும்பாலும் ஜாதக அமைப்பில் கிரகநிலை நன்றாக இருந்தால் நற்பலன்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாகிய குரு 1-4க்கு அதிபதியாகி 7ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் பகை பெற்று தன் ஸ்தானத்தை வலுக்குன்றி பார்க்கிறார். அதனால் பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் இடைவெளி வரும். ஒன்று பிரச்சனைகளால் விலகி இருப்பார்கள், அல்லது சுக சௌகரியங்கள் சார்ந்தும் ஆரோக்கியம் சார்ந்தும் விலகி இருக்கக்கூடிய காலகட்டமான நிலையாக இருக்கும். இவர்களின் ராசிக்கு 2-3 சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் கட்டாயம் சுகம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் இவர்கள் நினைப்பது போல இருக்காது. இவர்கள் எதிர்பார்ப்பது போல சௌகரியங்களும் அமையாது, தள்ளி போய்கொண்டே இருக்கும். உடல் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அக்கறையுடன் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்வையிடுவதால் எந்த அளவிற்கு முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் செயல்படுகிறார்களோ அந்த அளவிற்கு உண்டான ஆதாயம் இருக்கும். மற்றவரிடம் கருத்து வேறுபாடு இருக்கும். முடிந்தவரை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் வெகுவாக குறையும். இவர்கள் ராசிக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருவதால் சந்திராஷ்டம காலங்களில் இவர்கள் மிகவும் கவனமுடன் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். இல்லையென்றால் கவனமின்மையால் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஏதாவது தொந்தரவுகளை தேடிக்கொள்வார்கள். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசிக்கு 3-12க்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். புதிதாக கடன் வாங்கி ஏதாவது தொழிலை செய்வதானால் இவர்களின் கடன் சுமை கூடிக்கொண்டே போகும். இவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அலைச்சல் இருக்கும். அதனால் சீக்கிரம் சோர்ந்து போய் கிடைத்தவரை போதும் என்று தனது முயற்சியை நிறுத்திவிடுவார்கள். அவ்வாறு செய்தால் பெரிதாக முன்னேற்றம் இருக்காது. இவர்களுக்கும் உடல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் எந்த வேலையையும் எடுத்தவுடனே செய்யக்கூடிய அளவிற்கு சிந்தனை வராது. மெதுவாகத்தான் செயல்படுவார்கள். இவரை ஒரு வேலையில் நகர்த்துவதற்கு எப்போதும் ஓர் ஆள் இவரை தட்டி நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். குரு பகவான் மகர ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் உழைப்புக்கான ஊதியமும் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் இருக்கும். சுபமான விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான காலகட்டம். மகர ராசிக்காரர்கள் கும்ப லக்னத்திலோ மீன லக்னத்திலோ துலா லக்னத்திலோ தனுசு லக்னத்திலோ பிறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரும்பாலும் சாதகமான பலனை அளிக்கும். குரு வலுவாக இருந்தால் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். குரு பகவான் வலுவிழந்திருந்தால் நல்ல பலன்கள் குறைவாக ஏற்படும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்திலும் பண வரவிலும் ஆதாயம் சார்ந்த விஷயங்களிலும் கௌரவம் சுயமரியாதை போன்ற விஷயங்களிலும் போராடி வெற்றி பெற வேண்டி வரும். மாற்றங்கள் ஏற்படும். ராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மதிப்பும் திடீர் ஆதாயமும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். செயல்களையும் விருப்பங்களையும் புது விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். இடமாற்றம், நீண்ட தூர பயணம்,
செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். பொருளாதாரத்தை விட சுபமான விஷயங்களில் கலந்து கொள்வதற்கும் பயணப்படுவதற்கும் தன்னை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலம். கவனமாக இல்லை என்றால் வரக்கூடிய வருமானம் மேற்சொன்ன விஷயங்களுக்காகவே செலவாகும். கும்பராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்திலோ தனுசு லக்னத்திலோ கும்ப லக்னத்திலோ பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும். துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நற்பலன்கள் இருக்கும். ஆனால் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கௌரவத்திற்கு தொழில் செய்வது போன்ற அமைப்பு இருக்கும். இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தது மீனராசி. ராசியாதிபதியான குரு 1க்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர்கள் சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தந்தால் பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும். வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான சூழல்கள் ஏற்படும். அதற்கான ஆவணங்களை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்கினால் இவர்களுக்கு பிரச்சனை குறையும். ராசியில் சனி இருப்பதால் வழக்கத்தை விட தற்போது அதிகமான சோம்பேறித்தனமும் மந்த புத்தியும் இருக்கும். பெரும்பாலான செயல்களை தள்ளி போடுவார்கள். இதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் குறைவாக இருக்கும். வேலைகளை தள்ளி போடாமல் திட்டமிட்டு செய்யக்கூடிய முறையை இவர்கள் கையாண்டால் நிறைய ஆதாயங்களை இவர்கள் பெறலாம். குரு பகவான் மீன ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். திடீர் ஆதாயங்களையும் திடீர் இழப்புகளையும் சுபமான விரயங்களையும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விரயங்களையும் ஏற்படுத்துவார். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். மீன ராசிக்காரர்கள் மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால். அப்படி இல்லை என்றால் கெடுபலன்கள் குறையும். தற்போது சொல்லப்பட்ட குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் 12 ராசிகளுக்கும் பொதுவானவை. அவரவர்க்கான தனிப்பட்ட முறையில் உள்ள பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரவருடைய சுய ஜாதகத்தில் தற்போது நடக்கும் தசா புத்தியையும் கோச்சாரத்தையும் கணக்கிட்டு தெரிந்து கொண்டால் விரிவான பலனை தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.